வர அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிட்டு இருக்கு ஹரியானா மாநிலம். அந்த மாநிலத்தில் ஆளும் கட்சியான பாஜகவுக்கும் எதிர்கட்சியான காங்கிரஸுக்கும் இருமுனை போட்டி நிலவி வருது. ஆனா இந்த முறை பாஜக தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்க பல சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். அரசியல் விமர்சகர்களோட இந்த கணிப்புக்கு முக்கியமான காரணம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் தான். மொத்தம் 10 மக்களவை தொகுதிகள் கொண்ட இந்த மாநிலத்தில் கடந்த 2019 தேர்தலில் பாஜக ஃபுல் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. ஆனா அடுத்த 5 ஆண்டுல பாஜகவுக்கு இந்த செல்வாக்கு பெரும் சரிவை சந்திச்சிருக்கிறத உணர்த்தியிருக்கு 2024 மக்களவை தேர்தல் முடிவுகள். பாஜகவும் காங்கிரஸும் சரிசமமா 5 தொகுதிகளை ஜெயிச்சிச்சு. ரொம்ப முக்கியமா காங்கிரஸ் இந்த தேர்தலில் 18 விழுக்காடு வாக்குகள் உயர்வையும் பாஜக 12 விழுக்காடு வாக்குகள் சரிவையும் சந்திச்சிருக்கு. மக்களவை தேர்தல் மட்டுமில்ல, சட்டமன்ற தேர்தலையும் ஹரியானா மாநிலத்தில் பாஜகவோட செல்வாக்கு தளர்ந்து வர்றதை கடந்த கால தேர்தல் வரலாறுகள்ல பார்க்க முடியும். குறிப்பா 2014 மோடி அலையில 90 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக பெரும்பான்மையா 47 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா அடுத்து வந்த 2019 தேர்தலில் இந்த நம்பர் கீழே இறங்குனதை பார்க்கலாம். ஹரியானாவை பொறுத்த மட்டும் ஆட்சி அமைக்க 46 சீட்ஸ் தேவை. ஆனா கடந்த தேர்தலில் 40 தொகுதிகள் மட்டுமே ஜெயிச்சு தடுமாறின பாஜக ஜனநாயக் ஜனதா கட்சியோட ஆதரவால தான் ஆட்சியை பிடிச்சது. இந்த நிலையில தான் இன்னும் 1.5 மாதங்கள்ல வர இருக்க ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்க 5 முக்கிய சவால்களை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அரசியல் வல்லுநர்கள். முதலாவதா பாஜக மேல நிலவி வர அதிருப்தி. ஹரியானா மாநிலத்துல 1977 தேர்தல் தொடங்கி பார்த்தோம்னா எந்த அரசியல் கட்சியும் அடுத்தடுத்த தேர்தல்களில் பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றியதில்லை. உதாரணத்துக்கு 2014 47 தொகுதிகளோட பெரும்பான்மையா ஆட்சி அமைச்ச பாஜகவால 2019 ஜனநாயக் ஜனதா கட்சியோட உதவி இல்லாம ஆட்சி அமைக்க முடியல. அது மட்டும் இல்லாம நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜகவோட இந்த பெரும் சரிவு ஒரு தசாப்தமா ஹரியானால ஆட்சியில இருக்க அந்த கட்சி மேல மக்களுக்கு இருக்க அதிருப்தியை வெளிச்சம் போட்டு காட்டுறதா சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். அந்த மாநிலத்துல நிலவி வர வேலை வாய்ப்பின்மை, பணவீக்கம், அக்னிவீர் திட்டம், மாநிலத்துக்குள்ள மக்கள் அனுதினமும் சந்திக்கிற பொருளாதார சிக்கல்கள், இவை எல்லாமே பாஜகவை மக்கள் ஓரங்கட்ட முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இருந்தாலும் அந்த மாநிலத்துல நகர்ப்புறங்கள்ல வாழ்ற ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த மக்கள் பாஜக ஆதரவு போக்க கையாளுறாங்கன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். இரண்டாவதா ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கும் விவசாயிகள். ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க கணிசமான மக்களோட வாழ்க்கை விவசாயத்தை நம்பிதான் இருக்கு. ஆனா கடந்த 2020, 2021 ஆண்டுகள்ல மத்திய அரசு விவசாய சட்டங்களை அமல்படுத்துறதா சொன்னது அந்த மாநிலத்துல விவசாயிகள் போராட்டங்கள்ல ஈடுபட வழிவகுத்துச்சு. என்னதான் அந்த சட்டங்கள் அமலுக்கு வரலனாலும் கிராமப்புறங்கள்ல பாஜக மேல இன்னும் எதிர்ப்பு மனநிலை எஞ்சி இருக்கிறதா சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். தங்கள் மேல விவசாயிகளுக்கு எழுந்துள்ள அதிருப்தியை சமாளிக்க சைனி அரசு 24 பயிர் வகைகளுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸை நிர்ணயிச்சாலும் அது விவசாயிகள் மத்தியில பெரிய அளவுல ஈர்க்கப்படல. அதற்கு காரணம் கூட ராகி, சோயா, சூரியகாந்தின்னு அரசு பட்டியல்ல இடம்பெற்றிருக்க இந்த பயிர்கள் எதுவுமே ஹரியானால பெரிய அளவுல பயிரிடப்படுறது இல்ல அப்படிங்கிறது தான். இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல பஞ்சாப் ஹரியானா பார்டர்ல போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போலீஸ் கடுமையான தாக்குதலை நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல விவசாயி ஒருவர் மரணம் அடைஞ்சது பெரும் அதிர்வலைகளை கிளப்பிச்சு. இப்படி இருக்க தாக்குதல்ல ஈடுபட்ட 6 போலீஸ் அதிகாரிகளுக்கு வீரப்பதக்கம் கொடுக்க ஹரியானா அரசு பரிந்துரைத்தது விவசாயிகள் மத்தியில இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயங்கள் அனைத்துமே வர தேர்தல்ல ஆளும் கட்சிக்கு பேக்ஃபயர் அமையும்னு கணிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். மூன்றாவதா சமூக வாக்குகள். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஓபிசி சமூக வாக்குகள் தான் அந்த கட்சிக்கு பலமா இருக்கு. ஆனா ஹரியானா மாநிலத்துல 3ல் 1 பங்கு இருக்க ஜாட் சமூகத்தினர் மாநில அரசியலை தீர்மானிக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்திருக்காங்க. குறிப்பா 36 சட்டமன்ற தொகுதிகளிலையும் 4 மக்களவை தொகுதிகளிலையும் ஜாட் மக்களுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. ஏற்கனவே பாஜக கொண்டு வந்த விவசாய சட்டங்கள் ஜாட் மக்கள் மத்தியில அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. இந்த காரணங்களால 2024 மக்களவை தேர்தல் சமயத்துல சோன்பட், சிர்சா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்க கிராமப்புறங்கள்ல பாஜகவை பிரச்சாரத்துல கூட ஈடுபட விடாம கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஜாட் சமூக மக்கள். அதனால இந்த விவகாரங்களை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ள பாஜக இருக்கிறதா சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். நான்காவதா பாஜக கோஷ்டி மோதல். ஹரியானா பாஜக சமீப காலமா உள்கட்சி கோஷ்டி மோதல்களை சந்திச்சு வருது. அந்த மாநில முன்னாள் ரசாயனத்துறை அமைச்சரா இருந்த ராவ் இந்தர்ஜித் சிங்குக்கு இப்போ கேபினெட்ல இடம் கொடுக்காம மத்திய இணை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக அப்செட்ல இருக்காரு ராவ். இவர் ஒரு புறம்னா ராவோட நெருங்கிய நண்பரான பிவானி எம்பி தரம்பீர் சிங் தேர்தல் அரசியல்ல இனிமே ஈடுபட போறதில்லைன்னு அறிவிச்சிருக்காரு. இன்னொரு புறம் தரம்பீர் சிங்கோட சகோதரர் ரஸ்பீர் சிங் லாலா காங்கிரஸ் கட்சியோட தோஷம் தொகுதியில டிக்கெட் கேட்டிருக்கிறது எல்லாமே அந்த மாநிலத்துல பாஜக எடுத்து வர எஃபர்ட்ஸை எல்லாம் பலவீனப்படுத்துறதா இருக்குன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். 5ஆவதா ஒலிம்பிக்ஸ் விவகாரம்.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறந்த மல்யுத்த வீரர்களை நாட்டுக்கு கொடுத்திருக்கும் மாநிலம் ஹரியானா. குறிப்பா கடந்த ஆண்டு இந்திய மல்யுத்த கூட்டமைப்போட முன்னாள் தலைவரும் உத்தரப்பிரதேச மாநில எம்பியுமான பிரிஜ் பூஷன் சிங் மேல எழுப்பப்பட்ட பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டு நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை கிளப்பிச்சு. போராட்டங்களில் ஈடுபட்ட விளையாட்டு வீரர்களை காவல்துறை குண்டுகட்டா தூக்கி அப்புறப்படுத்தின விவகாரங்களும் நடந்துச்சு. இந்த விஷயங்கள்ல இருந்து மீண்டு வரதுக்குள்ள பாரிஸ்ல நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக்ஸ் மல்யுத்த போட்டிகள்ல 50 கிலோ எடை பிரிவுல விளையாடின ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த வினேஷ் போகத் கடைசி சுற்றுல 100 கிராம் எடை அதிகம்னு தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து பாஜகவினர் அவர் மேல வைத்த விமர்சனங்கள் அரசியல் வட்டாரத்துல பெரும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. இப்படி ஹரியானால இத்தனை சிக்கல்கள்ல சிக்குண்டு கிடக்குது பாஜக. இந்த நிலையில தான் அடுத்த 1.5 மாதத்துக்குள்ள இந்த சிக்கல்களோட முடிச்சுகளை அவிழ்த்தாதான் பாஜகவால தேர்தலை கரையேற முடியும்னு கணிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள்.